எங்க எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நான் 5ஆம் கிளாஸ் பாஸ் ஆனா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னல, எப்போ வாங்கி தர போற? அத்தா, இவர் யாரு அத்தா? இவரு உங்க அப்பாடா. அப்பா, இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க? ஊர் வந்தா சேருங்க. இறங்க படியில இறங்கி வெளிய விடுங்க. வழியில பா. என்ன போலாம்? கூட வெளிய எவ்வளவு கூட்டம்? படிச்சவர் மாதிரி தெரியுது. பேண்ட் ஷர்ட் வேற போட்டுருக்கீங்க. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்களே. நான்சென்ஸ். சாமி, என் பிள்ளைய காப்பாத்துறீங்க. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. டாக்டர் கூட்டிட்டு படிச்சவர் மாதிரி தெரியுது. பேண்ட் ஷர்ட் வேற போட்டுருக்கீங்க. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்களே. நான்சென்ஸ். நீங்க யாரு? உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். வாங்க போலாம். பெட்டியை கொடுங்க. வாமா சீதா. ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். வணக்கம். நிக்கிறீங்களே, உட்காருங்க. வாங்க வாங்க. நீங்க யாரு? சிங்கத்தோர
இந்த ஊர் ஜனங்க முருகா, உங்க அண்ணன் விநாயக, மாரியம்மா, காளியம்மா இவங்கள மட்டும் தெய்வமா நினைக்கிறது இல்ல. அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்திருக்காங்க. ஓஹோ, இந்த ஊர் ஜனங்களுக்கு நீங்க தான் நடமாடும் தெய்வமா? அப்படி நான் சொல்லிக்க மாட்டேன், இந்த ஊர் ஜனங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிராமத்து மக்களுக்கு எல்லாமே நான் தான். இன்னொன்னு, இந்த மண்ணை புதுசா யார் மிதிச்சாலும் முதல்ல என்ன வந்து பார்த்துட்டு தான் போகணும். இது உங்க சட்டமா இல்ல ஊர் சட்டமா? ம்? நீ வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படி பாக்குற? ஓ, அதுவா? இது எங்க தாத்தாவுடையது. அவர் புலி வேட்டை ஆடுறதுல பயங்கர புலி. இது எங்க அப்பாவுடையது. அவர் காட்டு எருமை வேட்டாடுறதுல பெரிய ஆளு. எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. ஏன்னா இந்த கிராமத்து ஜனங்களுக்கு சேவை செய்யறதுக்கே எனக்கு நேரம் பத்தலாம். படத்தை பாக்குறியா? நில்லுமா. அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா ஸ்ரீ 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 திரு பாண்டித்துறை. இந்த ஊர் ஜனங்க, இந்த ஊருக்கு வர பெரிய மனுஷங்க எல்லாருமே எங்க அப்பா காலை தொட்டு கும்பிடுவாங்க. இல்லப்பா, நீயே தொட்டு கும்பிட்டுக்குமா? மிஸ்டர் சிங்கதுரை, நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், உங்க சர்வெண்ட் இல்ல. எதுக்காக நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்ற ஆளை கும்பிடுறதுக்கும் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறதுக்கும் வந்தவன் நான் இல்ல. கொஞ்சம் முரட்டு குதிரை போல இருக்க, பழக்கப்படுத்திதான் சவாரி பண்ணணும். என்ன தாண்டவராயா, டெய்லர் கடையில உட்கார்ந்து இருக்கிற, துணி தைக்க கொடுக்க போறியா? இல்ல, ஷேவிங் பண்றதுக்கு. உனக்கு கொழுப்புல ஒண்ணும் குறைச்சல் இல்லையா? ஆமா, சட்டையா ஜிப்பாவா? ஜாக்கெட். உனக்கு ஜாக்கெட்டா? கூதுகட்டத்தனமா பேசாதியா. என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும், எவ்வளவு துணி வேணும்னு கேட்க வந்தேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? வேட்டி தைக்கணும். என்னது, வேட்டி தைக்கணுமா? கேனத்தனமா கேட்காத. புது வேட்டிக்கு ஓரம் அடிக்கணும், அதுக்காக வந்தேன். யார் இங்க? அனாவசியம் பேசக்கூடாது. எனக்கு வெட்டு 1 துண்டு 2 இருக்கணும். வந்த விஷயம் என்ன? முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன, நான் டெய்லரா இல்லையா? வாயை கூட தச்சு காமிக்கிறேன். ஐயா, அது இல்லைங்க, வெளியே கோல்மால் டெய்லர்னு போர்டு போட்டிருக்குதே, உங்களை நம்பி துணியை கொடுக்கலாங்களா? நீங்க கேட்டது சரியான சந்தேகம். நான் ஏன் கோல்மால்னு போர்டு போட்டுக்க தெரியுமா? என் பேர் கோபாலு, சுருக்கனா கோல். எங்க அக்கா பேரு மாலதி, சுருக்கனா மால். ரெண்டையும் கூட்டுங்க, கோல்மால். நல்ல வேலை, உங்க பேரு குப்பு, உங்க அக்கா பேரு மஞ்சுன்னு இல்லாம போச்சு. சுருக்கினா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இல்ல? நிறுத்தியா? எதுக்கு வந்த? என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும். எளவு போன பாத்தியா? பாட்டனே. பெண்களுக்கு பெண்களால் அளவு எடுக்கப்படும். உன் மகள் அனுப்பு, எங்க அக்கா அளவு எடுப்பாங்க. உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா? நான் பார்க்கணுமே. அவ தைச்சு துணியவா? இல்ல, அக்காவியே. உடம்பு எப்படி இருக்கு? சரதா, உங்களுக்கு வைத்தியம் கூட பார்க்க தெரியுமா? இல்ல, நீ ஏதாவது பேசுன அவ போய் உன்னை வைத்தியரை பார்க்க சொல்லுவா. திமிர பாத்தியாயா? நான் யாருன்னு சொல்லிவை. இவர் அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறாரு, சின்ன சம்பளத்துக்கு. சிங்கதுரையிட்ட ஜால்ரா போடுறாரு, பெரிய கூலிக்கு. சிங்கதுரைனா இந்த ஊருக்கே சிம்ம சொப்பனம். ஏதோ நல்லவரா இருக்கீங்க, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சிங்கதுரை கண்ணு அவ மேல விழுந்துருச்சுன்னா காஜா எடுத்துருவார். எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாத? ஒரே நேரத்துல 10 பேரை காஜா எடுப்பான். ஏயா இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு? என் மக வருவா, அளவெடுக்க சொல்லு உங்க அக்கா கிட்ட. இந்த வேட்டிக்கு ஓரம் தைச்சு வைங்க. காசு கேட்காம நாசூக்கா நடந்துகிட்டா உங்களை பத்தி சிங்கதுரை கிட்ட சிறப்பா 4 வார்த்தை சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன சுண்டி கூப்பிடுற? ஸ்டூல் எங்க எடுத்து வந்த? வெளியில இருந்து. வெளியே எடுத்து கொண்டு. என்ன ஏன் இந்த எடுபடி இப்படி பேசிட்டு போறான்? அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி. துணி கிழிஞ்சா மறுபடி தைச்சு போட்டுக்கலாம். கற்பிழந்துட்டா. என்ன மூளை, என்ன மூளை? உங்க மூளை இங்க இருக்க கூடாது. வேற எங்க இருக்கணும்? மிலிட்டரி ஹோட்டல்ல. வர்றாங்க பாரு. பாத்துமா, பாதையில குண்டை விட குழி அதிகமா இருக்கும்.
என்ன அது? ரோடுங்க. அது தெரியுது. கிராமத்துல தார் ரோடு போடுறதுக்கு சிங்கதுரை கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கான பேமெண்ட்ஸையும் வாங்கிட்டாரு. ஆனா தார் ரோடே காணுமையா? என்னையா காரணம்? அது ஒரு பச்சாதாபங்க. என்னது? கிராமத்து ஜனங்களுக்கு கால்ல செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் கிடையாதுங்க. தார் ரோடு போட்டோம்னா உச்சி வெயில்ல ஜனங்க நடக்கிறப்போ பாதம் வெந்து வெம்பி போயிடும். மக்கள் பாதம் மகேசன் பாதம்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தார் ரோடு போடுறதையே விட்டுட்டாருங்க. அதுக்கு வாங்கின பணம்? அது ஒண்ணு இல்லைங்க, பசி அப்போ. ஆமா, கோழி பண்ண வச்சா 10 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி சிங்கதுரை 50,000 பணம் வாங்கினாரே, எங்க அந்த கோழி பண்ண? இந்த ஊர்ல கோழி திருடன்வா ஜாஸ்திங்க. கோழி பண்ண ஆரம்பிச்சா கோழிங்க காணாம போயிடும். அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி கோழிகளை மட்டும் வாங்கினாரு, பண்ணே ஆரம்பிக்கலீங்க. அப்ப அந்த கோழி எல்லாம் பிரியாணி தான். அதெல்லாம் போட்டோம். இந்த குடி தண்ணீருக்காக கிராமத்துல 7-8 கிணறு வெட்டுறேன்னு சொல்லி சிங்கதுரை பணம் வாங்கியிருக்காரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிணத்தையும் காணோம், தண்ணீரையும் காணோம். ஏன்? அது ஒரு கண்ணீர் கதைங்க. மேட்டு தெருல ஓட்டு வீட்டுல இருக்கிற உலகநாதனுக்கு அன்னக்கிளி அன்னக்கிளின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடியா துடிச்சுதுங்க. ஆனா மாப்பிள்ள அமையல. அதனால ஒரு நாள் பாழுங்கடத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. மேலும் மேலும் இந்த ஊர்ல கிணறுகளை வெட்டினா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன வருமேன்னு பயந்து கிணறு வெட்டுறதை விட்டுட்டாருங்க. கிணறுக்கு வாங்கின பணம்? தண்ணி தான். ஐயோ, தலை சுத்துற மாதிரி இருக்கு. அம்மா. ஐயோ, என்னமாச்சு? பக்கத்து ஊருக்கு தண்ணிக்கு போனவங்க ஆத்தாவுக்கு முடியாம போயிருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நல்லா வேணும். கிழவிக்கு கொழுப்பு தான். வீட்டுல உருப்படாம ஒரு பையன் இருக்கிறான்ல, அவனை அனுப்பி வைக்கிறது. எந்த நேரத்துல எது பேசணும்னு உனக்கு அறிவில்ல? எழுந்து வாங்கம்மா, நான் உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன். அம்மா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு சிங்கதுரை தப்பு பண்ணிருக்கிறாரு இல்லைங்களே. அதுக்காக அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் எழுதுற அளவுக்கு போனீங்கன்னா என்னையா என்ன ஆகும்? சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. சைத்தானே மிரண்டா என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஆபீசர் அம்மா, என்ன பத்தி அரசாங்கத்துக்கு எழுதி உங்களால என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? அப்பாவி ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிற உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த நாட்டுல அப்பாவி மக்களை எவ ஏமாத்த? இந்த ஜனங்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்களே பெரிய லட்சியவாதின்னு. அந்த லட்சியவாதி லஞ்சம் வாங்கல, அந்த உத்தம ஊழல் செய்யல, அந்த தியாகி திருடல. ஏதோ ஆத்துல போற தண்ணி ஐயா குடிச்சேன்னா அம்மா குடிச்சா என்ன? ஐயா குடிச்சிட்டு போறேன், வேணும்னா அம்மாவும் குடிக்கட்டும். சுயசேவைக்கு அப்புறம் தான்மா பொது சேவை. ஏயா மூர்த்தி, இதெல்லாம் சொல்லவே இல்லையா? சொன்னாங்க, ஆனா இங்க எடுபடல. பெண்களை பூ மாதிரி மென்மையானவங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட நான் தன்மையா பேசிட்டு இருக்கேன். மத்த பொண்ணுங்க மாதிரி நான் பூ இல்ல, நெருப்பு. நெருப்பா? நீ நெருப்புன்னு சொன்னதுதான் எனக்கு நினைவே வருது. கொஞ்சம் எங்க போச்சு? இது கவர்மெண்ட் ஆபீஸ். இங்க குடிக்க கூடாது எனக்கு நல்லா தெரியும். நான் என்னைக்குமே மது தர்மத்தை மீறவே மாட்டேன். நான் பண்ண அக்கிரமங்கள்லாம் இந்த ஃபைல்ல தானே இருக்கு. இத கொளுத்திட்டா பிரச்சனையே இல்ல. நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற, என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற. பட்டுமா போடி. அம்மா சும்மா சொல்லிட்டு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாதீங்க, அப்புறம் அதையும் கொளுத்திடுவாரு. என்ன நம்ம சண்பகத்துக்கு திடீர் கல்யாணம்? எல்லாம் நம்ம சிங்கதுரை ஐயாவோட ஏற்பாடு தான். அப்படியா? சரி, கல்யாணம் தான் திடீர் கல்யாணம், மாப்பிள்ளைமா திடீர் மாப்பிள்ள. வணக்கையா. உட்காருங்க உட்காருங்க.